ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் மதியம் நம்ம வீட்டு வேலை எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் வழக்கம் போல் எழுந்திரிச்சாச்சுங்க. எழுந்திரிச்சு தொழுதுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காஃபிமே குடிச்சிடலாம். காஃபிமே குடிச்சிட்டு லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையனுக்கு பீக்கங்காய் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேன். அதிலே சாப்பாடுமே போட்டு கிண்டினான்னு சொல்லிட்டு 2 in 1 வேலை முடிஞ்சிடும். காலைல சப்பாத்திக்குமே ரெடி பண்ணிட்டேங்க. ரெண்டுமே சப்பாத்திக்கு முட்டை பொடி மாஸ் மாதிரி செஞ்சாலும் சூப்பராகவே இருக்கும். பீக்கங்காய் பொரியல் முட்டை உடச்சி ஊற்றிக்கினா நல்லாவே இருக்கும். அது எந்திரிச்சு இந்த கிச்சனுக்குள்ளே வந்து அந்த வத்தி ஏற்றி வச்சு அந்த வத்தி வாசனையோடு நம்ம சமைக்கும் போது ஒரு ரொம்ப பக்தியாக நல்லாயிருக்கும். அந்த வாசனையோடு நமக்கு சமைக்கும் போது வேலை செய்யும்போது ஒரு எனர்ஜியாகவே இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயம் பீக்கங்காய் பொரியல் சூப்பராகவே இருக்கும். நான் நிறையாவே போட்டுக்கலாம், டைம் இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு பீக்கங்காய் பொரியல் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் முட்டையுமே உடச்சி ஊற்றியாச்சு. ஒரு 4 முட்டை மிளகுத்தூளுமே போட்டுக்குவோம். போட்டு சூப்பராக கிண்டிடலாம். எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. 2 in 1 வேலை முடிஞ்சிச்சு காலையில். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஜாமான்லாம் கழுகிட்டு கிச்சன்லாம் நீட் பண்ணிவிட்டு துணி துவைக்கிற வேண்டியது துப்பட்டி தலாணி உரம் எல்லாமே துவைச்சி போடணும், பெட்ஷீட்லாம் துவைச்சி போகணும்னு சொல்லிட்டு அந்த வேலைலாம் முடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கடையில் பாருங்கள், நீங்களே பாருங்கள், அவ்வளோ துப்பட்டிங்க எல்லாமே எடுத்து வச்சு. ஏன்னா ரம்ஜான் வருதுங்களா, சரி அதுக்கு ஒன்றுனா க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுவுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து துப்பட்டி தலாணி வரையெல்லாம் துவைச்சாச்சு. நாளைக்கு வீடெலாம் துவைக்கிற வேலை அந்த மாதிரி வேலைலாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த வேலைலாம் பார்க்கணும். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ரம்ஜானுக்கு. நம்ம எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கணும். எல்லாருக்காவது துவா செய்வோம். நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்க கண்டிப்பாக. எல்லோரும் நோன்பு திறக்கும்போது துவா செய்யுங்க கண்டிப்பாக. அந்த துவா அல்லாஹ் கபுலாகும். பாருங்கள் எவ்வளோ துணின்னு சொல்லிவிட்டு எல்லாமே துவைச்சாச்சுங்க. தண்ணி தவளையுமே கழுகிட்டு அதுவுமே தண்ணியை பிடிச்சி வச்சிடலாம். டெய்லியுமே ஒரு தவளை தாங்க தண்ணி பிடிப்பேன். இந்த தவளை தண்ணியே வேலை முடிஞ்சிடும். இதில் வந்து மதியம் லஞ்ச் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்காய் போட்டு சாம்பாருங்க. அந்த முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இதில் மாங்காய் கத்திரிக்காய் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்களுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பாவக்காய் பொரியல் தாங்க. சாம்பாருமே பாருங்கள் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கத்திரிக்காயெலாம் எதுவுமே போடல, வெறும் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தாங்க. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாம்பார் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ துப்பட்டி எல்லாமே துவைச்சாச்சுங்க. துவைச்சிலாம் காய போட்டாச்சு. இடையில சாம்பார் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சிட்டாச்சு. மணி அதுவே 2 மணி ஆகிடுச்சு. இன்னமும் துணி ஓடிட்டு தாங்க இருக்குது. இன்னும் சாயங்காலம் வரைக்கும் துணி இருக்குதுங்க. அந்த வேலைலாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி மூடமாகவே இருக்குது. கொஞ்சம் இப்போ தான் லைட்டாக வெயில் அடிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே மணி 2 ஆகிடுச்சு. சாப்பாடு வைக்க சொல்லிட்டாங்க. சாப்பாடுமே போட்டுடலாம். சுட சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் நினச்சிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், பாவக்காய் பொரியல், காலையில் பீக்கங்காய் பொரியல், மதியம் பாவக்காய் பொரியலுங்க. சூப்பராகவே இருந்துச்சு. முதல்ல வந்து பாவக்காய் கசக்கும், இப்போ கசப்பே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நார்த்தங்காமே ஊறுகாய் தொட்டுக்க வச்சுக்கலாம், அதுவுமே சூப்பராகவே இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். வாங்க மக்களே சாப்பிட்லாம்.